ஏன் முருகன் தமிழர்களின் தெய்வம் என்று சொல்லப்படுகிறான் தெரியுமா? இதன் ஒரு காரணம் கேட்கலாம். முருகன் சங்க காலத்திலேயே தமிழில் பாடப்பட்ட முதல் தேவனாகும். அவர் சிறுவனாகவும் வீரனாகவும் அறிவின் உருவமாகவும் தமிழ் இலக்கியங்களில் வர்ணிக்கப்பட்டுள்ளார். முருகனின் ஆயுதமான வில் அறிவின் ஒளியை குறிக்கும். அவரின் 6 முகங்கள் 6 உணர்வுகளை ஒவ்வொன்றாக வெல்லும் ஞானத்தின் சின்னமாகும். முருகனின் 6 படைவீடுகள் 6 கலைகள் அல்லது அரங்கங்கள் தமிழர்களின் வாழ்ந்த நிலங்களுடனான தொடர்பையும் காட்டுகின்றன. இதனால் முருகனை தமிழர்களின் தெய்வம், குடும்ப தெய்வம், பண்பாட்டு காவலர் என்று மதிக்கின்றனர். ஒரு போரிலும் தோற்காத வீரர், பக்தனையும் எப்போதும் பாதுகாக்கும் தெய்வம், அதுதான் தமிழ் முருகன். முருகர் எங்க பிறந்தார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இதுல என்ன சொல்லியிருக்காரு அந்த படத்துல? பார்ன் இன் நார்த், வடக்கே பிறந்தவர் யாரு? முருகன். இமயத்துல இருக்கக்கூடிய சுனையில கார்த்திகை பெண்களால உருவாக்கப்பட்டவர்னு திருமுருகாற்றுப்படை சொல்லுது. அண்ணன் சீமான் திருமுருகாற்றுப்படையை ஏற்பாராம். அது சுத்தமான பச்சை தமிழ். அண்ணன் பாண்டே அவர்களின் இந்த கருத்து பீகார்ல பீடா போட்டுட்டு இருக்கிற பீடாவா எனக்கு சொன்னா ஏத்துப்பாங்க, தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. முருகரை பத்தி பேசுற நூல்களில் முருகாற்றுப்படையும் பரிபாடலும் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே தொல்காப்பியமும் இருக்கு. இந்த பரிபாடலும் திருமுருகாற்றுப்படையும் கிபி காலகட்டத்தில் எழுதப்பட்டது. ஆனா தொல்காப்பியம் கிமு 3ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டது. தொல்காப்பியத்துல செய்யோன் மேய மைவரை உலகம் அப்படின்னா முருகன் குறிஞ்சி நிலத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லுது. பாண்டே அவர்கள் திருமுருகாற்றுப்படையில முருகன் இமயத்துல பிறந்ததா சொல்றாரு. அதே திருமுருகாற்றுப்படையில முருகனின் இருப்பிடமா அறுபடை வீடுகள் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இமயத்துல பிறந்த முருகனுக்கு தமிழ்நாட்டுக்கு வெளியே ஏன் ஒரு இருப்பிடம் கூட இல்லை? காமில்ஸ் பெபில் அப்படின்ற செக்குடியரசை சார்ந்த மொழியியல் அறிஞர் ஒருத்தர் தமிழ், சமஸ்கிருதம், திராவிட மொழிகளை ஆய்வு செஞ்சவர். இவர் சொல்றாரு, திருமுருகாற்றுப்படை அப்படின்றது ஒரு தலை சிறந்த சமய நூலாகும். தமிழ் உரைநடை மரபின் நூலாகும். பரவலாக சமஸ்கிருதமாக்கல் என அழைக்கப்படும் செயல்முறையின் மீதான அதன் அணுகுமுறையில் பொறுத்தவரை திருமுருகாற்றுப்படை நிச்சயமாக ஒருங்கிணையும் மற்றும் கலப்புத்தன்மையுடையது அப்படின்னு இவர் சொல்றாரு. இதன் வழக்கம் என்னன்னா, சங்க காலத்துல ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட தொல்காப்பியத்துல செய்யோனாயிருந்த முருகன் பிற்காலத்துல சமஸ்கிருதம் புகுத்தப்பட்டு ஸ்கந்தனா மாறி வடநாட்டு கடவுளா மாறிட்டாரு. தமிழர்களின் போர் தெய்வமா இருந்த கொற்றவைக்குள்ள ஆரியம் புகுத்தப்பட்டு துர்க்கையும் பார்வதியுமா மாறினது போல, தொல்காப்பியத்துல முல்லைநில கடவுளா இருந்த மாயோன் ஆரியம் புகுத்தப்பட்டு விஷ்ணுவா மாற்றப்பட்டது போல, முருகன் இன்னைக்கு கந்தனா வடநாட்டு கடவுளா மாறி நிற்கிறாரு. நம்ம மரபு, பண்பாடு, கலாச்சாரம் அப்படின்னு கத்துறப்ப நம்ம இளைய சமூகத்தினர் எல்லாரும் இதை ஒரு உடையிலையும் உணவுலையும் மட்டும்தான் பாக்குறாங்க. கலாச்சாரம், பண்பாடு அப்படின்றது வேட்டி கட்ட சொல்றாங்க, சேலை கட்ட சொல்றாங்க அப்படின்னு கடந்து போறாங்க. வளர்ச்சி, முன்னேற்றம் அப்படின்னு போறப்போ தமிழ் சமூகத்துக்கு வணங்குறதுக்கு அடையாளமா கடவுள் கூட இல்லாத நிலையில இருக்கிறோம். ஒரு இனம் வாழ்ந்ததுக்கான அடையாளமா மொழி மட்டும் இல்லை, அவங்களோட வழிபாட்டு சான்றுகளும் வாழ்வியல் சான்றுகளும் அடங்கும். இங்க தமிழர்களோட வாழ்வியல்ல திராவிடம் புகுத்தப்படுது, வழிபாட்டில் ஆரியம் புகுத்தப்பட்டு அழிக்கப்பட்டு. சினிமா பின்னாடி, வளர்ச்சி பின்னாடி போறப்போ அடையாளத்தை தொலைச்சிட்டு போகாதீங்க. மண்ணுக்கான மகன் நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்றது இதே மாதிரி நம்மளோட அடையாளங்களை பேணி காக்கிறதுக்கு தான். நம்மளோட அடையாளங்களை பேணி காக்கிறதுக்கு நம்ம வரலாறுகளை தெரிஞ்சவனாலதான் முடியும். யாம் இருக்க பயமேன். முருகன்னாலே செம்மை நிற உடையவன், அவன் சேயோன். குறிஞ்சியில மட்டும் இல்லாம எல்லா நிலத்திலயும் அவரை பத்தி தெரிய வருது, அவர் போய் சேர்றாரு. சுமேரிய நாகரிகத்துல மர்துக் அப்படின்ற ஒரு முருகன் வழிபாடு இருக்கு. சைனால வேத்து பாசா அப்படின்னு முருகர் இருக்காரு. ஜப்பான்ல இதா தேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கொரியால இருக்காரு, வியட்நாம்ல இருக்காரு, கம்போடியால சிலை இருக்கு, ஆப்கானிஸ்தான்ல சிலை இருக்கு. சிலை மட்டும் இல்லாம ஒரு நதி பேரே பால முருகா அப்படின்னு இருக்கு. பல பேர்கள் முருகர் பேர் இருக்கு. வெளிநாட்டுகள்ல இது வெறும் இந்தியால இல்ல, தமிழ்நாட்டிலயே இல்ல. ஆதி மன்னர்களுடைய போர் வெற்றி முருகன் வழியில வந்ததாலன்னு சொல்றாங்க. ஏன்னா முருகன் ஒரு போர் கடவுள், போர் தலைவன். 6 படை வீடுன்னு ஏன் சொல்றாங்கன்னு யோசிங்க. ஏன்னா அது ஒரு 6 படையா இருந்துச்சு, 6 கேம்பா இருந்துச்சு அந்த காலத்துல. கேரளால ஐயப்பனுக்கு அடுத்து அவங்க ரொம்ப கும்பிடுறது முருகனை தான். ஊருக்கு ஏத்த மாதிரி பேரும் மாறும். இது வெறும் இந்தியால மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் எசதீஸ் அப்படின்ற ஒரு மக்கள் முருகனை வழிபடுறாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இவங்க சொல்ற கதை என்னன்னா, சிவன் நெற்றிக்கண்ல இருந்து நெருப்பு வந்து கங்கையில விழுந்துச்சு, அங்கிருந்து 6 குழந்தை பிறந்துச்சு, அப்புறமா அந்த 6 குழந்தைய ஒன்னா கட்டி பிடிச்ச உடனே ஒரு குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா 6 முகம்ன்ற பேருக்கு காரணம் அந்த 6 கோண நட்சத்திரத்துக்காக. அந்த நட்சத்திரம் எதை குறிக்குதுன்னா லைஃப் பர்த் எனர்ஜி. அதாவது ஒரு ட்ரையாங்கல் மேல ரெப்ரசென்ட் பண்ணும், இன்னொரு ட்ரையாங்கல் ஃபீமேல ரெப்ரசென்ட் பண்ணும். அதாவது படைப்புக்கு காரணமான ஒரு அடையாளம் அதுன்னு அந்த காலத்துல இருந்து அதை கும்பிட்டு. அப்ராக்சிமேட்டா இல்லைனாலும் டேட்டால சவுத் இந்தியால மட்டும் 10ல இருந்து 15,000 முருகன் கோயில் இருக்கு. நார்த்ல 200ல இருந்து 500 கோயில்கள். சவுத் இந்தியாவை தாண்டி இன்னும் ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியான்னெல்லாம் எடுத்தா எல்லா கோயிலையும் முருகன் இருப்பாரு. இது வெறும் முருகன் கோயில் மட்டும். இவங்க இது எல்லாத்தையுமே சனாதன தர்மம் அப்படின்ற ஒன்றுத்துக்குள்ள அடக்கணும்னு பல கதைகளை உள்ள எடுத்துட்டு வந்து அதுல நம்ம சாமியெல்லாம் மெயின் கேரக்டரை வச்சு பேரை மாத்தி ஊரை மாத்தி அதை கதையா சொல்லி படமா எடுத்து நம்மளுக்கே போட்டு காட்டி நம்மளையே நம்ப வச்சு இப்போ உண்மையை தெரிஞ்சு புரிஞ்சு தெளிவா பேசினா நம்ம மக்களே இதை நம்பாம நம்மளை காரி துப்புறாங்க.
இது எல்லாமே என்னுடைய நம்பிக்கை, நான் நம்புற வரலாறு. வாழ்க தமிழ், வாழ்க நற்றமிழ். ஸ்கந்த புராணம் தாங்க முதல்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தமிழ்ல கந்த புராணமா மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. சோ ஸ்கந்தன் கார்த்திகேயன் வடநாட்டவர் தான். இப்படி சொல்றவங்களுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ. முதல்ல புராணங்கள்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. புராணங்கள் அப்படின்றது முழுமையா கடவுள்களை மையமா கொண்டது. இந்த பிரபஞ்சம், தோற்றம், தேவர், அசுரர், கடவுள்னு ஆன்மீக தத்துவங்களை கதைகள் மூலமா சொல்றதுதான் புராணம். ஆனா உங்களுக்கு சங்க இலக்கியம் தெரியுமா? வடநாட்டவர்கள் ஸ்கந்த புராணம் படி, மகாபாரதம் படி, ராமாயணம் படி, அவர் இமயமலையில சிவன் பார்வதியோட தீப்பொறியில இருந்து பிறந்த கதையெல்லாம் உங்களுக்கும் தெரியும். ஆனா தமிழ் சங்க இலக்கியத்தை நம்புறவங்களுக்கு தான் தெரியும் உண்மையான வரலாறு. 3ஆம் தமிழ் சங்க காலம் கிமு 300 முதல் கிபி 500 வரைன்னு பாக்குறோம். அப்போ தொல்காப்பியம் அப்படின்ற பழமையான நூல் நமக்கு சங்க இலக்கிய நூலா கிடைக்குது. ஆனா எழுத்து பூர்வமா வர்றதுக்கு முன்னாடி பேச்சு வழக்குல இருந்திருக்கும்ல அப்படின்னு பார்த்தா அது அதுக்கும் முன்னாடி இருந்திருக்கும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஸ்கந்த புராணம் கிபி 400ல தான் வெளிவருது. இப்ப சொல்லுங்க, ஸ்கந்த புராணமா இல்ல தொல்காப்பியமா? சரி, அதே பீரியட்ல மகாபாரதம், ராமாயணம் இருக்கேன்னு கேட்பீங்க. ஆனா எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே முதல் சங்கம், இடைச்சங்கம் இருந்துச்சு. அப்படி கபடபுரத்தை தலைநகரமா கொண்ட சங்கம் இருந்தப்ப சிவன் தான் முதல் விவசாயினும் முருகர் ஒரு புலவர்னும் ஒடிசா பாலு அவர்களோட ஆராய்ச்சி குறிப்புகள் சொல்லுது. தமிழர்கள் அவங்க எங்க போனாலும் தமிழ் மரபோட பயணிச்சாங்க. எப்படி தாய்லாந்துல இருக்கிற ஏர்போர்ட்க்கு ஸ்வர்ண பூமின்னு பெயர் இருக்கோ, எப்படி ஜப்பான்ல 500க்கும் மேற்பட்ட தமிழ் வார்த்தைகள் இருக்கோ, எப்படி உலகம் ஃபுல்லா எங்க முதல் சங்கம், இடைச்சங்கம் மக்கள் கடல் கடந்து போனதாலதான் இதுக்கான வாய்ப்பும் அமைஞ்சது. தொல்காப்பியத்துல சேயோன் மேய மைவர உலகம்னு குறிஞ்சி நில தலைவனை பற்றிய குறிப்புகளும், திருமுருகாற்று படையில கொற்றவை சிறுவை என்றும் பழையோர் குழவின்னு நேரடியாகவே இவங்க கொற்றவையோட பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொற்றவைய போர்க்கடவுள்னு சொன்னாலும் மலைமகள் அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்கிறதால அவங்க பிற்கால வடமொழி புராணத்தோட பார்வதி தேவியாகவும், துர்கையாகவும், காளியாகவும் இணைக்கப்பட்டிருக்காங்க. சாலவாங்குப்பத்துல அகழ்வாராய்ச்சி செய்தப்ப கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு காலத்துல இருந்த ஒரு பழமையான செங்கல் முருகன் கோவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அங்க குறவை கூத்து நடனத்தை விளக்கக்கூடிய சுடுமண் பலகையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. முருகனோட ஆயுதமான வேல் போன்ற இரும்பு ஆயுதங்களோட பாகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ குறிஞ்சி நிலத்தை ஆண்டவர், வேலுடையவன், வீரமும் அழகும் கொண்டவன் என்ற அடையாளங்களோடு பல்வேறு சங்க இலக்கியங்கள் சான்றாவே இருக்கு. சேயோன் தமிழ் நில தெய்வம். சிவனும் சேயோனும் கொற்றவையும் எங்கள் இனத்தை ஆண்ட ஆண்டவர்கள். விடுதலை வாங்கி தந்த கதையில தான் எங்க தமிழ் இன மக்களோட கதையெல்லாம் மறைச்சு வெறும் வடநாட்டவர்கள் தான் போராடி விடுதலை வாங்கி கொடுத்த மாதிரி மாத்தி எழுதுனீங்க. எவ்வளவு தமிழ் வீரர்கள், மன்னர்களோட வரலாறு மறைக்கப்பட்டுச்சு. இப்ப கடவுளையும் விட்டு வைக்கிறது இல்ல. இதுக்கு சவுத்ல இருந்தே சொம்பு தூக்குனா இன்னும் 100 வருஷம் கழிச்சு நமக்குன்னு எதுவுமே இருக்காது. தமிழ் மொழிக்காகவும், தமிழ் மன்னர்களுக்காகவும், தமிழ் வரலாறுக்காகவும் தமிழ் மக்கள் மட்டும் தான் கடைசி வரை போராடியே ஆகும். மக்கள் எப்பவும் போல பெருமையா சொல்ற மாதிரி முருகன் எங்கள் முப்பாட்டன்.